அப்போ மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய துரோகங்கள் இருக்கிறதுல அதை பற்றிலாம் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் பேசலை. சும்மா பேரளவில் என்ன பண்ணுறாருன்னா, இது நீங்கள் வந்து மந்திரி வந்து அதை பண்ணார், இதை பண்ணார், அவர் வந்து கிட்னியை திரட்டிட்டார், இவர் மணலை திரட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறார்ல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற விதமாக நீங்கள் கள அரசியலுக்கு வர வேண்டும். கள அரசியல் என்பது ஒரு சொகுசு வாகனத்திலே பயணம் செய்து கொண்டு மேலே ஏறி பஞ்சு டைலாக் பேசிட்டு காணா போகிறது அல்ல. கள அரசியல் என்பது மக்களோடு மக்களாக அந்த பிரச்சனை தீருகிற வரைக்கும் அரசியலில் தொடர் போராட்டத்தை நிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 200 வருஷமாக சுதந்திரம் வேணும்னு போராடிக்கிட்டே இருந்தான். ஒரே ஒரு நாள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்துட்டு போகிறது மாதிரி, அந்த பரந்தூர் கிராமத்துக்கு வந்துட்டு போனது மாதிரி ஒரே ஒரு நாள் வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவன் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலை. எல்லாருமே தங்கள் உத்தியோகத்தை விட்டு, தங்கள் வருமானத்தை விட்டு, பாரட்லா படிச்சுட்டு, பாரிஸ்டர் பட்டம் பெற்று மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய அந்தஸ்தான வாழ்க்கையை விட்டுட்டு தான் காந்தியை போன்ற பல தலைவர்கள் வந்தாங்க. ஒரு கப்பல் ஓட்டக்கூடிய வல்லமையோடு இருந்த தலைவரெல்லாம் சிறைச்சாலைக்கு போனாங்க. அப்போ இந்த போராட்டம் இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்தியை நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா போய் ரெஸ்ட் எடுக்கலை. அவர் களத்துக்கு வந்தார்.